friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஈவினிங் வெளிய கிளம்பி வந்திருக்கோம். எங்க பாப்பாவை இன்னைக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளிய கூட்டிட்டு வந்திருக்கோம். எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படினா பாப்பாக்கு ஒரு ஸ்டாலர் வாங்க போறோம். அதனால பாப்பாவை போட்டு பார்த்து வாங்கணும். எல்லா இடத்துக்கும் கையில தூக்கிட்டு போக முடியல. நாங்க எங்கேயும் போகவே இல்லை. போக ஆரம்பிக்கும் போதே ஸ்டாலர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இப்போ கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி ஒரு சின்ன ஸ்டாலர் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு பெரிய ஸ்டாலர் வந்து ஹேடன்குள்ளது ஒன்று இருக்குது ஊரில். நல்லா ஹெவியான ஸ்டாலர் ஒன்று இந்தியாவில் கிடக்குது, மூலக்காட்டில் இருக்குது. போயிட்டு வரும்போது அதை எடுத்துகிட்டு வரணும். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டாலர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அந்த ஸ்டாலர் பார்க்க தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாலர் வாங்க போகலாம். ஏன்னா பசிக்குது. அப்படி தானே ஹேடன்? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபாஹில் இருக்க கிணறியில் தான் சாப்பிட வந்திருக்கோம். கிணறியில் வந்து நல்லா ஃப்ரெஷ் குப்பூஸ் தந்துட்டு மிக்ஸ்டு கிரில் பண்ணுவாங்க. பட் நாங்கள் முந்தி சாப்பிட்ட போது நல்லா குப்பூஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் இந்த டைம் என்னென்னு தெரியல, குப்பூஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதேமாதிரி அதோட மொத்த ஹோட்டலோட அட்டையரையுமே மாற்றிருக்காங்க. ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டு இந்த ஃபாஹில் பக்கம் வர்றதில்லை. அப்படியே மங்காஃப்லேயே ஹோட்டலை முடிச்சுட்டு விட்டுறது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஹேடன் வந்து மிக்ஸ்டு கிரில் மாதிரி இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்தோம். ஒரு 20 minutes ஆச்சுது. ஆனால் கிரில் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது, மிக்ஸ்டு கிரில். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தனியாக செப்பரேட்டாக அம்மூஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குப்பூஸும் அம்மூஸும், அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு கிரில் வித் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, சிக்கனு, பீஃபு, மட்டனு எல்லாமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாலர்லாம் வாங்க போகலாம். வாங்க போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். ஏன்னா இவ்வளோ ஹெவியாக வந்து சாப்பிட்றோன்னா ரொம்ப லேட் நைட் சாப்பிடாம கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். இதுவே சாப்பிட்டதுக்கே நமக்கு வயிறு நல்லா நிறைஞ்சு போச்சுது. ஸோ நாங்கள் இங்கே வேகமாக சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து லூலுக்கு தான் போகணும். நம்ம வந்து கிணறியில் சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது லூலுக்கு போக போகிறோம். இந்த ஏரியா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். இது நமக்கு அல்குத் மாலு, இது நியூ அல்குத் மாலு. போலீஸ் இது பண்ணிட்டாங்களோ, இந்த ஏரியாவே ஒரு மாதிரி ரஷ்ஷான ஏரியா. அதுவும் இன்னைக்கு சாட்டர்டே நைட்டா, ஸோ பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். கடைகள் எல்லாம் பார்வைக்கு அழகாக இருக்கும். உங்களுக்காக தான். டிராஃபிக் இருக்காது. இப்போ எடுத்த உடனே டிராஃபிக் இருக்காது. கொஞ்ச நேரத்துல திரும்ப டிராஃபிக் ஆயிரும்ல. வண்டி நிப்பாட்டிடுதாங்கல்ல, எல்லா இடமும் தான் வண்டி நிப்பாட்டிடுவாங்களா. வண்டி நிப்பாத இடமே கிடையாது. இங்க சிட்டி சென்டர் இருக்கு. சிட்டி சென்டர்லயும் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. லூலு வந்தாச்சு. லூலுல 22nd anniversary கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலே போய் நம்மளும் பார்ப்போம் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக லூலு ரெடி பண்ணியிருக்காங்க. பட் லூலுவில் என்ன பிரச்சனைனா பார்க்கிங் கிடைக்காது. சில நாள் நமக்கு லக்குறத உடனே பார்க்கிங் கிடச்சிரும். இல்லைன்னா ஒரு 2 ரவுண்டு அடித்த பின்பு பார்க்கிங் கிடைக்கும். பக்கத்துலேயே பார்க்கிங் கிடச்சா நமக்கு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றது ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே பார்ப்போம். கிடைக்கலன்னா தள்ளி போட வேண்டியதுதான். ஸோ நம்ம பார்க்கிங்காக வெயிட் பண்ணி கொண்டு உள்ளோம். வெயிட்டிங். அவங்களுக்குலாம் கொடுக்காங்க. நமக்கு இங்க முன்னாடியா? நமக்கு முன்னாடி பார்க்கிங் கிடைச்சிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணி ஒரு சூப்பர் பார்க்கிங் கிடைத்து விட்டது. பக்கமாக கிடைத்து விட்டது. லூலுவில் வந்து ஆனிவர்சரி அப்படிங்கிறதுக்காக நல்லா பலூன்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பேர் 2 பேர் அந்த பாவு பெட்ரோல் உள்ள மாதிரி, அதுக்கப்புறம் டெடி மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருந்தால் பலூன் வாங்கிட்டு இருக்காங்க. ஹேடனும் ஓடி போய் ஒரு பலூன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தான். நான் வந்து லூலுவில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபரை பார்த்தேன். ரொம்ப ஆசையாக வந்து எங்ககிட்ட பேசினாங்க. ஸோ யாராவது என்னைய பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பேசுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அந்த எனர்ஜியில் தான் நான் வீடியோவே போடுறேன். உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லும் போது கேட்க நல்லா இருக்குல்ல, அதனால தான். ஸோ பாப்பாவுக்கு தான் நம்ம ஸ்டாலர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே இப்படி கையில் நான் வைப்பேன் அல்லது என் ஹஸ்பண்ட் வைப்பாங்க. கையில் வச்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா. ஸோ நமக்கு எப்போனாலும் தேவை தான்
அதனால் இப்போமே நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். வந்து எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு வந்தது வந்து ஒரு ஸ்டாலர். அது வந்து கொஞ்சம் 7 kg 8 kg அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் அது வந்து நியூ பார்னுக்கு வந்து சூட்டாக இருக்காது. அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நியூ பார்னை படுக்க வைக்க முடியாது. ஸோ ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அது வேண்டாம், இந்த இது பார்க்கலாம் அப்படின்னு. இது வந்து 13 kg 400 ஃபில்ஸு ஓகே தான், அந்த ரேஞ்சுக்கு வந்து ஓகே தான். ஸோ நம்ம பாப்பாவெல்லாம் போட்டு பார்த்து நமக்கு எது சூட்டாக இருக்குது, நல்லா இருக்கா, இந்த மாதிரி ஃபோல்டபுளாக இருந்தால் தான் அவள் வந்து படுத்துருப்பா கம்ஃபர்டபுளாக. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா அந்த இதில் நம்ம உட்கார வைக்கலாம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணோம். கலர் வந்து இது எடுக்கலாமா அந்த க்ரீன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கடைசியில் க்ரீன் தான் ஜெயிச்சது. ஸோ க்ரீன் கலர் எடுத்தேன். நிறைய இருந்தது, கார் சீட் இருந்தது, ஸ்டாலர் இருந்தது, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு எல்லாமே ஆல்மோஸ்ட் சேலில் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸு லேடிஸ் ட்ரெஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. பட் நான் அது வீடியோ எடுக்கலை, ரொம்ப நேரம் இருக்க முடியல. பாப்பா வந்து அழ ஆரம்பிச்சிட்டா, அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால நாங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ கிட்ஸ் பக்கத்துலேயே கிட்ஸ் ட்ரெஸ்லாம் நிறைய கிளியரன்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்தது, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இதில் உங்களுக்கு உங்கள் சைஸ் படி பார்த்து நம்ம எடுக்கணும். அதை எல்லா ஏஜ் குரூப்பும் சேர்ந்து மொத்தமாக குமிச்சு போட்டிருக்காங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவள் வந்து பசிக்கவும் அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஹேடன் வந்து ஸ்டாலரை தள்ளி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா தூக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம பாப்புக்கு வாங்கியிருக்க ஸ்டாலர். அவள் உள்ள அழகாக கிடக்கா. ஹேடன் இவ்வளோ நேரம் வச்சு உருட்டிட்டு இருந்தான். ஹேடனே உருட்டிடுவலா ஹேடனுமா? நல்லா உருட்டி பழகியாச்சு. அவளும் ஜாலியாக உள்ள கிடக்கா. ஆக்சுவலாக அங்கே போட்டு போது பசிச்சுது, அதனால கிடக்கல. இப்போ அமைதியாக அழகாக இருக்கா. அப்படி தானே ஹேடன்? இப்படி உள்ளது வாங்கினாதான் இப்படி படுக்க வைக்க முடியும். கீழே அவளுக்கு டயப்பர் வாங்கியிருக்கோம். டயப்பரில் பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளது வெயில் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை நம்ம வச்சுட்டு நமக்கு எங்கேயாவது போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினேன். இது 1 kg 270 rupees வரும். அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு டைப்பர் போடுற இடத்துலலாம் ரேஷஸ் இருக்குது. நைட்டு தான் யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் அதுவும் வாங்கினேன். டைப்பர் மேல் கழுவிட்டுருக்காங்க மேடம். அவங்களுக்கு வந்து வெந்நி தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் நைட்டு டெய்லி வெந்நி தண்ணி ஊற்றிடுவோம், அப்படியாவது நல்லா தூங்குவாங்க அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுவாப்புலன்னா கொஞ்ச நேரம் இப்போ கொஞ்ச நேரத்தில் படுத்துருவா. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு உட்காருவா. அதுக்கப்புறம் முழிச்சே கிடப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குவா, அப்புறம் முழிப்பா. அவளோட மிட் நைட் ரொட்டீன் வந்து ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நல்லா இருக்கும். நல்லா தூங்கிட்டா நினச்சி ஒரு 2 மணி 3 மணி ஆயிரும். சரி அப்போவாவது தூங்குதால நானும் நல்லா தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓவான்னு அழுதுட்டு கிடப்பா. அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நைட்டு எல்லா பிள்ளைங்களுமே தூங்காது தான். ரொம்ப ரேராக தான் பிள்ளைங்க தூங்கும். அதுவும் முதல் 3 மாதம் மெஜாரிட்டி பிள்ளைங்க தூங்காது. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இப்போ அவள் தூங்கும் போதே நாங்கள் சில நேரம் நாங்களும் படுத்து தூங்கிடுவோம். சில நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு அழுவா, விளையாடுவா, அப்படி ஏதாவது பண்ணுவா. ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். படுக்க வச்சேன். ஒரு 20 நிமிஷம் தூங்கியிருப்பா. தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சாச்சு. இனிமேல் நல்லா சிரித்து விளையாடுவா. சத்தம் போட்டு சிரித்து கொஞ்சம் நேரம் விளையாடுவா. பார்த்தீங்களா? என்ன தூங்கலையா? என்னோட நைட் டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இனிமேல் எப்போ தூங்குவாங்கன்னு தெரியாது. இடையில ரொம்ப நாள் அழுதுட்டு இருந்தா. இப்போ கொஞ்ச நாள் வந்து நைட்டு அழமாட்டா, முழிச்சிருந்து விளையாடுவா. தூக்கம் வரும்போது அழுவா, அதுக்கப்புறம் திரும்ப தூங்குவா. திரும்ப ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நைட்டு தூங்குவா. அந்த டீப் ஸ்லீப் இருக்காது, நம்மளும் தூங்க முடியாது. இப்போதான் தூக்கம் வந்துச்சு, அதுக்குள்ளே அவள் எந்திரிச்சிட்டா. இப்படி தான் எங்களோட டெய்லி வந்து போயிட்டுருக்கு. இனிமே வர விளாகில் வந்து நைட்டு விளாக் வந்து மிட் நைட்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் இது பண்ணுறேன். ஸோ என்ன வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து போட்டு இது பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.